10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 498 மதிப்பெண்கள் பெற்று பல்லடம் மாணவன் சாதனை. இராணுவ விமானி ஆவது தனது லட்சியம் என பேட்டி. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் 500 மதிப்பெண்களுக்கு 498 மதிப்பெண்கள் பெற்று பல்லடத்தைச் சேர்ந்த மாணவர் சாதனை படைத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தேவனாம்பாளையத்தைச் சேர்ந்த சம்பத்குமார் மற்றும் அனிதா தம்பதியினரின் மகன் தேவசூர்யா. சம்பத்குமார் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தயாரிக்கும் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். தேவசூர்யா பல்லடம் அருகே உள்ள ஆதர்ஷ் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் இன்று வெளியான தேர்வு முடிவில் 500 மதிப்பெண்களுக்கு 498 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றும் தமிழ் மற்றும் ஆங்கில பாடங்களில் 99 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மாநில அளவில் 2ஆம் இடத்தையும் திருப்பூர் மாவட்ட அளவில் முதல் இடத்தையும் பெற்றுள்ளார். மேலும் 498 மதிப்பெண்கள் பெற உதவியாக இருந்த தனது பள்ளி நிர்வாகத்திற்கும் பெற்றோர்களுக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு முடித்த பின் NE தேர்வு எழுதி இராணுவ விமானி ஆவதே தனது லட்சியம் எனவும் தெரிவித்துள்ளார். எங்களுடைய ஆதர்ஷ் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்த தேவசூர்யா என்ற மாணவர் 500க்கு 498 மதிப்பெண்கள் பெற்று தமிழகத்திலேயே 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெற்றிக்காக உழைத்த நம் பிரின்சிபல் முதல்வர், துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆதர்ஷ் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10th படித்த மாணவர்கள் 55 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார்கள். இந்த பள்ளியிலே 498 மார்க்கு வாங்கி ஸ்டேட்டில் மாநிலத்திலே 2வது இடத்தை பெற்ற தேவசூர்யா அவருடைய பெற்றோர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், என் பேர் தேவசூர்யா. நான் பொங்கலூர்லேருந்து வரேன். நான் பல்லடம் ஆதர்ஷ் வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். நான் இப்போ ரீசெண்டாக நடந்த 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்திருக்கு. அதில் நான் வந்து 500க்கு 498 வாங்கியிருக்கேன். நான் 495க்கு மேலே வரணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் 498 வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மெயின் சப்ஜெக்ட் முன்லி சென்டம் வாங்கியிருக்கேன். அதுபோக லாங்குவேஜில் 299 வாங்கியிருக்கேன். இந்த மார்க் வாங்குறதுக்கு எனக்கு பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. கிளாஸ் டீச்சர் பாலா சார் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். நான் வந்து எப்போ டவுட் கேட்டாலும் சப்ஜெக்ட் டீச்சர் எல்லாருமே சொல்லி தருவாங்க. அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து அதை விட எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க ஆசைப்பட்டங்காட்டி இந்த மார்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஃப்யூச்சரில் நான் பைலட் ஆகலான்னு ஆசைப்பட்றேன். நான் ஸ்டேட்டில் 2nd வாங்கியிருக்கேன். அதுபோக டிஸ்ட்ரிக்டில் 1st லெவல் வாங்கியிருக்கேன். நான் இந்த எக்ஸாம் ஆரம்பிக்கிறங்காட்டி இந்த ஃபோன் யூசேஜ், டிவி யூசேஜ் எல்லாத்தையும் இந்த 1 மந்த்துக்கு நான் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஆரம்பத்திலே ஸ்கூலில் நடக்கிற யூனிட் டெஸ்ட்டு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கெலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணங்காட்டி பப்ளிக் எக்ஸாம் வரும்போது எதுவுமே எனக்கு ஃபியர் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. எல்லாம் பழக்கப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அங்காட்டி இந்த நல்ல மார்க் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு அப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல வைக்கிறேன் சார். ஃப்யூச்சரில் பைலட் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் NDA எக்ஸாம் எழுதி அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மூலிமா நான் வந்து கமர்ஷியல் பைலட் ஆகலான்னு இருக்கேங்க சார்.